ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவாரண்டைன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஏதாவது திங்ஸ் வாங்கினா சரி, என்ன வாங்கினாலும் ஆன்லைன் ஷாப்பிங்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் இந்த 2 பிளாட்ஃபார்மை மட்டுமே தான் யூஸ் பண்ணுறதா ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குவாரண்டைன் பீரியட்ல நிறைய பேர் வந்து வேலை இல்லாமலும் சம்பளம் இல்லாமலும் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது பே லேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான். இந்த பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்னா அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் இந்த 2 நிறுவனங்கள்லையும் அவைலபிள்ல இருக்குது. பே லேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் இந்த 2 நிறுவனங்களும் ஒரு பேங்கோட டைப் வச்சு பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது வந்து நம்ம பேங்க்ல கிரெடிட் கார்டு இல்லாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் சொல்லலாம். இப்போ நம்ம கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு 50 நாள்ல இருந்து 55 நாள்ல வரைக்கும் டைம் எடுத்து நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்றோம். அதே மாதிரி தான் இந்த பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனும். பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்ம இந்த மாசம் 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்றது அடுத்த மாசம் 1ஆம் தேதி நமக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆகும். அதாவது போன மாசம் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே இந்த மாசம் 1ஆம் தேதி பில் ஜென்ரேட் ஆகி 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து டியூ டேட்டா கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை எப்படி வாங்குறது, ஃப்ளிப்கார்ட் பே லேட்டருக்கு என்ன எலிஜிபிலிட்டி நமக்கு வேணும், இதோடைய கிரெடிட் ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கணும், ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுடைய பல சந்தேகங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தீர்ந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே இது கொண்டு விட்டுடும். அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ்ஸு, மை ஆர்டர்ஸு, ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் தான் நம்ம கதை இருக்குது. ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படிங்கிற நம்ம கதை இருக்குது. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை எப்படி வாங்குறது அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை நீங்கள் வாங்குறதுக்கு ஃப்ளிப்கார்ட் ஒரு ஐடி வச்சுக்கோங்க. அதாவது மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல விதமான மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுவாங்க. அப்படி ஃபஸ்ட்டில் பண்ணாதீங்க. ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டில் நீங்கள் ஆர்டரை போடுங்க. அப்படி ஆர்டரை போட்டிங்கன்னா உங்களுடைய ஆர்டர் வந்து ரொம்பவே நிறைய இருக்கும். ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் வாங்குறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர்ஸ் தான். ஃபஸ்ட்டில் ஆர்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இந்த ஆர்டரில் ஏதாவது பிளாக் மார்க் விழுந்திருக்கா, ஏதாவது வந்து தேவையில்லாமல் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்து பேமெண்ட் மோட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களை ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 100 to 150 ஆர்டர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து மெசேஜ் வரும். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பருக்கு, அதாவது ஆதார் கார்டை நீங்கள் எந்த நம்பரோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதே நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு, அதாவது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 700 எபோ 750 எபோ கிரெடிட் லிமிட் இருந்தால் ஒரு 5000 3000 இந்த மாதிரியான ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் லிமிட் கொடுப்பாங்க. அதே இது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்து, அதாவது 800 எபோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் லிமிட் வந்து இப்போ 10,000 ரூபாய் வரைக்கும் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் வர ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5000 ரூபாய் தான் லிமிட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி இப்போ பாருங்கள் 10,000 ரூபாய் எனக்கு லிமிட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவங்களாவே லிமிட்டை வந்து செட் பண்ணுவாங்க. அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது லிமிட்டை செட் பண்ணுறது. ஓகே, இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் பே லேட்டருக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் காயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ளிப்கார்ட்லேயே. இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்புக்காக தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் வந்து
ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு வேல்யூபிள் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் அப்படிங்கிற ஒரு மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. அதுக்கு மந்த்லி பேமெண்ட், அதாவது மந்த்லி 129 ரூபீஸ் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. அது இருந்தால் தான் அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படி கிடையாது. உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அமேசானில் கொடுத்தது எல்லாமே இதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப் நீங்கள் எப்படி ஆகணும்னா ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ ஆர்டர் போட்டிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பை ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட்டு ஷிப்பிங், அதுக்கப்புறம் ஏர்லி ஆக்சஸ் டு சேல். ஏர்லி ஆக்சஸ் டு சேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேல் நடக்குது அப்படின்னா நைட்டு 12 மணிலேருந்து தான் அந்த சேல் நார்மலாக எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ஸ்டார்ட் ஆகும். இதே நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மணிக்கு அந்த சேல் ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது 4 hours 5 hours முன்னாடியே உங்களுக்கு அந்த சேல் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி கஸ்டமர் சப்போர்ட் ரொம்பவே எளிமையாகவும் நீட்டாகவும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 4 காயின் வச்சு ஒரு ப்ராடக்ட்டுக்கு, எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினாலும் மேக்ஸிமம் 100 காயின் வரைக்கும் தான் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேடா, அந்த காயினை வச்சு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன். அந்த காயினை வச்சு நீங்கள் ₹1 ப்ராடக்ட் கொடுத்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ ₹1 கொடுத்தீங்கன்னா மற்ற அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு காயினில் ஜென்ரேட் ஆயிரும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் ப்ரீமியம், இந்த மாதிரியான, அப்புறம் சாங்ஸு, ஹாட்ஸ்டார் விஐபி, இந்த மாதிரியான நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எல்லாமே உங்களுக்கு காயின் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே நீங்கள் கிளைம் பண்ணிக்கவும் முடியும். கிளைம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு காசும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அவங்க அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதம் நீங்கள் ஒரு திங்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதாவது இந்த மாதம் நீங்கள் ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் அதுக்கு நீங்கள் கரெக்டான டைமில் டியூ டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட்டை பண்ணியே ஆகணும். பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கிரெடிட் ஸ்கோரும் பாதிக்காது, எதுலேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில்லிங் ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை நீங்கள் ஃபோன்பே, அப்புறம் மிந்த்ரா, அதாவது ஃப்ளிப்கார்ட்டு கீழே எந்த ஒரு அப்ளிகேஷன் வருதோ எல்லாத்துலேயுமே நீங்கள் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் மூலமாகவே ஈஸியாகவே நீங்கள் பண்ணிக்க முடியும். கடைசியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த அமௌண்ட்டை பே பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஃபைன்னா எந்த மாதிரி ஃபைன் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க கீழே, இதில் நீங்கள் படித்து பார்த்துருக்கலாம். ஃபைன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ₹100 ஃபைன் போடுவாங்க. இப்போ 10,000 ரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ₹400 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. அதாவது 10 நாளைக்கு ஒருக்கா இந்த ஃபைன் நீங்கள் எவ்வளோ தூரம் கெட்டாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இங்கே பாருங்கள், ஃபைன் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1000லேருந்து 2000 வரைக்கும் ₹100, 2000லேருந்து 4000 வரைக்கும் ₹200, அதுக்கப்புறம் 4000க்கு மேலே போச்சு அப்படின்னா இது ₹400 வரைக்கும் ஃபைன் கொடுக்குறதா இதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இவ்வளோ தான் இதில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.